என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. நான் ஒரு பெரிய கதாநாயகன் ஒரு நினைப்பு. இங்கே வந்த முன்னாடி தான் தெரியும், இட்லி இட்லியாக மூஞ்சி, பெரிய பெரிய கண்ணு வேணும் ஹீரோக்கள். நான் யார் வேணாலும் ஹீரோவாக நடிக்கலான்னு திமிரில் இங்கே வந்தேன். ரொம்ப அழகான பண்ண போட்டு படம் எடுக்கும்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா டெய்லி படம் எந்த சீன் எடுத்தாலும் அந்த ஹீரோயின் மட்டும் அங்கே உட்காந்துருப்பான், அவன் மைண்டுக்குள்ளேயே இருப்பான். வேறு வேறு சீன் எடுப்போம். என்ன தான் எடுத்து முடித்தாலும் அவன் இல்லைன்னு முடியாது. சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. 4 மணிக்கு மேலே ஷார்ட் ஒழுங்காக வராது. இப்போ கூட நான் சொல்லுவேன், இப்போ சொல்லுங்கள், அந்த விரல் நகத்தை வெட்டி கூட கொடுங்க வாங்கிக்கிறேன். சர்க்கஸில் சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஹவு டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியணும். அவன் தான் சர்க்கஸுக்கு ஒரு சின்ன ரூமுக்குள்ளே கூட்டு போனேன். இப்போ பொண்ணு ஒரு அடி விட்டு இதுதான் வேணும் கப் அப்படியே விழுத்துட்டு போய் அப்படியே ரெடி ஸ்டார்ட் கேமரா சொல்லி எடுத்துருவேன். நான் சொல்லி அசிஸ்டண்ட்டுங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா லவ் பண்ணுறதும் நிறுத்திக்க, இந்த கல்யாணம் பண்ணி தொலைச்சி சாரி லவ் பண்ணல எந்த நேரம் விடலாம், எந்த நேரம் விட்டுக்கலாம். தன்மானத்தை விட்டு விட முடியாது இல்லையா? ஒரு ஒய்ஃபு தான் ஓகே. சில விஷயங்கள் தான் ஒய்ஃபுக்கு, எல்லாத்துலேயும் ஒய்ஃபு தலையிட்டா அப்புறம் தான் எதுக்கு. காலையில் 9 மணிக்கு தண்ணி அடிப்பேன், 12க்கு தண்ணி அடிப்பேன், 3க்கு தண்ணி அடிப்பேன், நைட். அப்பேற்பட்ட ஒரு ஆள் ஸ்டில் ஐ டிட் டச். எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க தெரியல. அது அண்ணன் எல்லாத்தையும் எப்படி நான் நிறுத்திட்டேன். கோவம் பழையா வரும். எங்கடா பாட்டில் எங்கடா வச்சேன் ரசிக்கிறேன். உங்கள் பிறப்பு இன்னொரு ஜென்மம் உண்டான்னு கேட்குறாங்க. ஐ லவ் திஸ் லைஃப். இந்த லைஃப் மாதிரி எனக்கு பிடிச்ச லைஃப் எதுவும் கிடையாது. டெத் ஐ ஹேட் இட். ஹாய் சார். ஹாய். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப 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 பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எல்லாரும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஏங்குவாங்க. நான் வந்து உங்ககிட்ட நேருக்கு நேர் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்றப்போ ஒரு மிகப்பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஒரு ஆசை, நீங்கள் படங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு வசனத்தோட. அந்த வசனத்தோட இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. பொதுவாக இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எல்லாம் பிறரை விமர்சித்து பிற படங்களை விமர்சித்து பழகியவன் நான். இதில் ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் நடித்த படம் இவங்க சொன்னாங்க என்கிட்ட, நான் இவங்க வர்றாங்கன்னு தான் நானே ப்ளசண்ட்டாக இல்லை. அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு விவாதம் இது. பொதுவாக படங்களை விமர்சிப்பது வேறு, இது நான் நடித்த படம், என்னை எப்படி நானே விமர்சிப்பது, அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. லெட் தம் ஸ்டார்ட். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு, ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் இமயம் கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம், நிறைய கதைகள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய கற்றுக்கணும் உங்கள் லைஃப்லேருந்து. நீங்கள் உங்களுடைய லைஃப் அனுபவங்களை வச்சு எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்றது தான் ஆசை. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இன்றைக்கி டேக்அவேயாக இதான் இருக்க போகுது. இப்போது தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு ஊரில் அள்ளிக்குளத்துலேருந்து நீங்கள் வரீங்க. உங்களுடைய கதைகள், உங்களுடைய கிராமத்தில் உள்ள சப்ஜெக்ட் சம்மந்தமான கதைகளை நீங்கள் எடுக்கிறீங்க. இன்றைக்கி உங்களால் பல இயக்குனர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இப்போ ரஞ்சித் சாராக இருக்கட்டும், மாரி சாராக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த கதைகளை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்கள். அந்த மாதிரி ஒரு கதைகளை தான் கொடுக்குறீங்க. இப்போது பெரிய பெரிய கட்டிடங்களில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, ஸ்டுடியோஸில் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்த ஒரு வழக்கத்தை உடச்சி லைவ் லொக்கேஷன்ஸில் போய் எடுக்கணும், நான் வந்து கிராமத்தில் போய் எடுக்கணும் கதைகள் அப்படின்ற அந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? பொதுவாக நான் பெங்காலிஸ் படம் பார்க்குறது அப்போ கொஞ்சம் கிறுக்கேன், சத்யஜித் இந்த மாதிரி. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது செட்டுக்குள்ளே வேலை செய்வோம். ஒரு கிராமம்னா ஒரு 2 மாட்டை பிடிச்சி சூலூர்லேருந்து கொண்டு வருவாங்க. கொஞ்சம் புல் போடுவாங்க, 2 செடி வைப்பாங்க. நான் பெயிண்ட் வாடகை அடிச்சுட்டு ஸ்டுடியோக்குள்ளே
நான் கிராமத்தில் ஓடி ஆடி விளையாடியவன். அந்த மண் வாசனை, ஏன்னா அங்கே உள்ளே உட்காந்தோன்னு ஐ டோன்ட் ஃபீல் அட் ஆல் ஐ மீன் வில்லேஜ். பிகாஸ் ஒரு மாடு ஒரு கொஞ்சம் புல் போடுவாங்க ஆர்டிஃபிஷியலாக, நம்பியார் உருமா கட்டி அப்படி திண்ணையில் உட்காந்துருப்பார். ஏன்னா நாம் பார்த்த கிராமம் வேறு, இவங்க சொல்கிற கிராமம் வேறு. அங்கே வாயை திறக்கக்கூடாது, திறந்த வேலை இல்லைன்னு சரி. என்ன நாம் டைரக்டர் சினிமாவை அப்படி நான் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன். உன் பாடுக்கு பொத்திட்டு உன் வேலையை பாருட்டான் ஒரு கேமராவை. சார் இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் மாற்றுறீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும், இந்த இதாக இருக்குது. பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது, செங்கல்பட்டு, அப்படி போயிட்டோம்னா நல்லா இருக்குமே. என்ன உன்னைய கேட்டனால உன்னையெல்லாம் அதனால தான் இந்த பெரிய பெரிய நாயுடு சினிமாவுக்கு நான் விடுறதில்ல, ஸ்டுடியோக்குள்ளே அனுமதிக்கிறேன்ட்டான். புத்திட்டேன் வாய. சரி முடிக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என் முதலாளி ராஜகண்ணன் சொல்லி இஸ் நோ மோர் நவ், ஈஸ் ஃப்ரம் பொள்ளாச்சி. ஓகே. அவர் ஒரு தேங்காய் கடை வச்சுட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆசை படம் பண்ண. He came and see my work when I was an assistant with Krishnan Nair, Sangarayar, ஒரு 4-5 directed assistant. He watched in the seat. Then he called me. கதை எதாவது வச்சுருக்கேன். என்ன டைரக்டர் கதை எதாவது என்ன இந்த ஆள் கிண்டல் பண்ணலாம் போட்டிருக்கு, ஏன்னா டைரக்டருங்கிறாங்க. என்ன இல்லை டைரக்டர், நீங்கள் நிஜமாகவே டைரக்டர். அதனால் நான் அவருக்கு 4 கதை சொன்னேன். சிகப்பு ரோஜாக்கள் அண்டு ஒரு மியூசிஷியன் கதை, ஸ்டில் நாட் எட், நான் சொல்லலை வெளியில், அது 16 வயதில். அப்படி அவருக்கு நான் சிகப்பு ரோஜாவை ஓகே பண்ணுவான்னு பார்த்தா 16 வயதில் தான் ஷாக் ஆகிட்டேன். சரி நல்ல வாய்ப்பு நாம் கிராமம் சொல்கிறதுக்கு. சிவப்பு ரோஜா எடுத்திருந்தா கூட நான் மாடலாக எடுத்துருக்கலாம். அப்படி கிராமம் போய் லொக்கேஷன் தேடும்போதே நான் வாழ்ந்த பூமி, நான் நடந்த மண், நான் பார்த்த மரம், நான் பார்த்த குளம், அதில் ஒரு ஈரம் இருக்கும். என்ன தான் இந்த லைஃப் நான் நடத்தினா கூட நான் ஊருக்கு போகும்போது தான் சந்தோஷமாக. ஏன்னா அந்த ஊர் ஆழமரம், 2 கிழமை, அந்த தண்ணி, குளத்து தண்ணி. ஸ்டில் ஐ ஆம் லிவிங் வித் மை வில்லேஜ். ஸோ பண்ண ஒரு தாட் வந்துச்சு. முதல் படத்தை தூக்கிட்டேன். அவரும் சரின்ட்டார். ஏன்னா ஃபஸ்ட் படம் வந்து நாகி ரோஜா ரமணி வச்சு பண்ணுறதா இருந்தது. நாகி சப்பானியாகவும் ரோஜா ரமணி ஸ்ரீதேவிக்கு. வேணாம் இதெல்லாம் போட்டால் ஒம்பாடும், நம்ம சொல்கிறது கேட்குறோம். அப்போ கமல் எனக்கு கொஞ்சம் பழக்கம், ஸ்ரீதேவியும் கொஞ்சம் தெரியும். நான் போய் சொன்னேன், சரின்ட்டான். ஏன்னா ஐ ஆம் கோயிங் டு டூ த ஃபில்ம் வித் 30 lakhs. இட்ஸ் அன் ஆர்ட் ஃபில்ம். அப்போ தான் ஆர்ட் ஃபில்ம்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு ஸ்டுடியோக்கள் இருந்து. இது ஒரு ஆர்ட் ஃபில்மு, ஏமாத்துறேன் அப்படி, நான் துட்டு கம்மியாக கொடுக்கணுமே. கமல் சரின்னா கமலுக்கு 20,000 18,000 கடைசியில் முடியல கமல் அப்படின்னு சொல்லி 14 லட்சம் கொடுத்தேன். 14,000. இது ரஜினிக்கு 5,000 பேசினேன். கடைசியில் ரஜினி முடியல சொல்லி கொடுத்தேன். என்னென்ன 3,000 ரூபா கொடுத்தேன், பாக்கி 2,000 ரூபா கொடுக்கல. ஸ்ரீதேவிக்கு 9,000. ஓகே. த ஹோல் ஃபில்ம் காஸ்ட்லி ஒன்லி 35,000 ஹோல் ஃபில்ம். ஓ. கேமராமேன், கேமரா, வாடகை, அவுட்டோரிட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 ரூபா, 35,000 ரூபா, 40,000 ரூபா இருக்கும் அந்த காலத்தில். ஸோ அப்படி உள்ள நுழைஞ்சோன்னே எனக்கு அப்படி என் கிராமங்களை தொடரணும்னு வந்துருச்சு. போய் பார்த்தா எங்கே போனாலும் எனக்கு நான் விளையாடிய இடம் மாதிரி இருக்குது, மரங்கள். ஐ லிவ்டு வித் வில்லேஜ். ஸ்டில் ஐ ரிமெம்பர் வாட் எவர் த ஃபில்ம் ஐ எம் டூயிங், பட் ஐ லவ் மை 14 கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், இந்த படங்கள் கொடுத்த அந்த ஈரம் சுகம்
பா கேட்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்கு சார். முதல் படத்துலேயே 3 பேரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. பேசின சம்பளத்தை கூட கொடுக்க முடியாமல் நீங்கள் கம்மி காசு கொடுத்துருக்கீங்க. அப்படி வேலை பார்த்தவங்க ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒரு காலத்தில் அதுக்கப்புறமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ரூல் பண்ணுறாங்க, கொடி கட்டி பறக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் 9,000 ரூபா பேசுகிறேன், ஸ்ரீதேவிக்கு 55,000 60,000 ரூபா. நான் 5,000 ரூபா பேசுகிறேன், ரஜினிக்கு 3,000 கொடுத்தேன். இப்போ அவர் மேலே போயிட்டார், 50,000 60,000 70,000. கமலஹாசன் அதே மாதிரி. கமலன் நான் ஃப்ரெண்டு. என்ன ஐயோ நீ தான் கொடுக்குறத வாங்குறதுக்கு எடுக்காத அப்படின்ட்டான். அவரும் பெரிய. ஸோ தே ஆல் சூப்பர். இன்றைக்கி இத்தனை 30-40 ஆண்டுகளில் தங்கள் பெயரை கெடுத்துக்கல. கமல், ரஜினி, ஸ்ரீதேவி இல்லை, ஸ்ரீதேவி இல்லாமல் போயிட்டாலே தவிர. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் பீப்புள். என்னை ரொம்ப நேசித்தாங்க கடைசி வரைக்கும். ஸ்டில் டுடே நான் ஸ்ரீதேவி இடத்துக்கு போக முடியல, அதான் ஒரு பெரிய கஷ்டம். பாம்பேயில் இருந்தவன் ஐ வென்ட் டு ஏர்போர்ட், தே செட் நோ டிக்கெட். அந்த கவலை என்ன எனக்கு இருக்குது, என்ன ஸ்ரீதேவி. ஸோ இப்படி அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. அருமையான சினிமா களம். ஆமாம், யார் வேணாலும் வரலாம், திறமை இருக்கவன் மேலே வந்துடும். ஆமாம், அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான் நீங்கள். ஸோ இப்போ முதல் படத்துலேயே அவ்வளோ அழகான ஒரு ஹீரோயின் உங்கள் கதையில். அதுக்கடுத்து ஒவ்வொரு படத்துலையும் லட்டு மாதிரி ஹீரோயின் சார். உங்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் பயங்கர வேறு லெவல் பீக்குக்கு போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அழகை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? 16 வயதில் முடிஞ்ச உடனே 16 வயதில் ஸ்ரீதேவி ஓகே, கொஞ்சம் அவளுக்கு அசிஸ்டன்ட் போக அங்கேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக. நான் அதில் பொண்ணுங்க பார்ப்பேன், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக. இங்கே வா, என்ன அவன் பயப்படுவான், அடுத்த படத்தில் நீ எங்கேன்னு வான்னு சொல்லி மிரட்டியே நடிக்க வைப்பேன். அப்படி பண்ணதில் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கும் ஐ எம் லிவிங் ஹாப்பிலி. whenever see the TV, my people are coming. அவங்கள ரொம்ப மிரட்டி அரட்டி வேலை வாங்கியிருப்பேன். பட் பார்த்த உடனே ஒரு லட்சணம் தெரியும். எப்போவுமே நீங்கள் பாருங்கள், பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சைட்டே உங்களை ஸ்ட்ரைக் பண்ணணும், ஏதோ இருக்கு அவங்க கிட்ட அப்படின்ற ஒரு விஷயம். அது பெண்களை தேர்ந்தெடுக்க ரொம்ப அதில் ரொம்ப அவங்க சவுண்ட், அவங்க கண்ணு, அது ஒரு ஒரு மயில் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான பெண்ணை போட்டு நீங்கள் படம் எடுக்கும்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா டெய்லி படம் எந்த சீன் எடுத்தாலும் அந்த ஹீரோயின் மட்டும் அங்கே உட்காந்துருப்பான், அவன் மைண்டுக்குள்ளேயே இருப்பான். வேறு வேறு சீன் எடுப்போம், என்ன தான் எடுத்து முடித்தாலும் அவள் இல்லைன்னு முடியாது. சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. 4 மணிக்கு மேலே ஷார்ட் ஒழுங்காக வராது எனக்கு. அவங்க நடிகலைனாலும் எங்கேயாவது ஒரு மூலையிலேயே அதை உட்காந்துட்டுருக்குன்னு சொல்லிடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, டைரக்டரு எடுக்கிறாரோ இல்லையா, ஆனால் ஹீரோயின் உட்காந்துருக்குங்க. பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு கடவுள் கொடுத்துருப்பான். அப்போ எனக்கு எதுவுமே இல்லை, வாய்ஸ்னால் அது கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, வந்தோன்னே பார்த்தேன் அந்த சிரிப்பு, நல்ல பொண்ணாக இருக்கேன், அவ்வளோதான். அது மைண்டில் ஏறும். இப்போ எனக்கு என்னை நானே மைண்டில் ஏற்றிக்குவேன். ஓகே, என்னை நானே லவ் பண்ணிக்குவேன். சின்ன வயசுலேருந்தே நாடகம் போடுவேன். நான் ஒரு பெரிய கதாநாயகன் ஒரு நினைப்பு. இங்கே வந்த முன்னாடி தான் தெரியும், இட்லியாக மூஞ்சி, பெரிய பெரிய கண்ணு வேணும் ஹீரோக்களுக்கு. நான் யார் வேணாலும் ஹீரோவாக நடிக்கலான்னு திமிரில் இங்கே வந்தேன். அப்புறம் இன்றைக்கி என்னை நடிக்க கூப்பிட்றாங்க எல்லோரும். ஐ பிலீவ் காட் இஸ் கிரேட். when you conceive certain things, அது ஒரு நாளைக்கு அது ஜெயிச்சிடும். அதை கன்சீவ் பண்ணிங்கன்னா நான் இதுவாவேன் நான் அது கருத்தரிக்கும் அந்த எண்ணம். உன் ஃபைன் மார்னிங் நீங்கள் வந்துடுவீங்க. இதுதான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை கன்சீவ் பண்ணால் அது வந்துடும் ஒரு நாள். பியூட்டிஃபுல் விஷயம் சொல்லியிருக்கிறீங்க சார். ஆக்சுவலி இல்லை, ரியலி கன்சீவ், அது கருத்தரிக்கும்.
மைண்டுக்குள்ள. எனக்கு தமிழ் சினிமாவை நேசிக்க அது கருத்து வச்சிருக்கு. கொஞ்சம் காலம் கழிச்சு என்னை வேணான்னு வேணாம் வானா ஏன் நீ அவங்க வெளியே தள்ளி விட்டுருவாங்க ஆஃபீஸுகளில், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில். அப்படி தள்ளி விட்டோம்னா கூப்பிடுறான், பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணி அதை அடைஞ்சிட்டீங்க. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் பாரதி ராஜா வந்து ஊர்லேருந்து வர்றப்ப எதுவுமே இல்லை, ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா பேர் புகழ் பார்க்குற இடத்துலலாம் உங்களை கொண்டாடுறாங்க. உங்களுக்கு பொக்கேன்றது ஒரு ஒரு தருணத்தில் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஜோனுக்கு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த அளவு கடந்த காதல் மக்கள் உங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு? வெதர் ஐ எம் டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி தோணுமா உங்களுக்கு? இதற்கு நான் தகுதி இருக்கா இல்லையா? என்ன இவ்வளவு ஜனங்கள்னா என்னுடைய சினிமா அவங்கள பாதிச்சிருக்கு. டைரக்ஷன் எப்படி பாதிக்கும்? ஆக்டராக கூட பாதிச்சிடலாம். என்னை டைரக்டராக ஏற்றுக்கிட்டான் எல்லாரும். அப்போ தான் என் இனிய தமிழ் மக்கள் என்ன நேசிக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வை. நான் படைத்த படைப்புகளாக சினிமா என்னை கொண்டு போய் உச்சத்தில் வச்சிருச்சு. பயந்தேன், இங்கேருந்து விழுந்தால் அதரபாதாளம், இங்கேருந்து ஜெயித்தால் மேலே போகலாம். தொழில் அக்கறை, அப்போ தான் அது ஒன்று கொண்டு போய் நிற்கும். இது நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். எப்படின்னா, இன்னைக்கு காலைல 10:30க்கு இந்த ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ 10:30க்கு ஷார்ப்பாக அந்த இடத்துல நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. இந்த வயசுலேயே அவங்களோட டெடிகேஷன் வந்து எங்கள் எல்லாரையும் அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னும் பல மடங்கு ஆகுது. எப்படி இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஓடிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை கைவிடவே இல்லையே. சரி, ஓகே, நான் இன்றைக்கி இயக்குனர் இமயம், இன்றைக்கி நான் வந்து நான் பார்க்காத புகழே இல்லை, சரி கொஞ்சம் லேட்டாக வருவோம், நம்மளுக்கு இஷ்டப்பட நேரத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற தோணல் ஏன் வரல உங்களுக்கு? எப்படி இப்படி இருக்கிறீங்க? நான் இன்னும் சின்ன பையன் தானே. என்ன எனக்கு வயசாகிடுச்சு நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும். மற்ற ஐ எம் ஸ்டில் ஐ காட் கான்ஃபிடென்ட் தட் ஐ எம் ஒரு 20-21 இருக்கேன் தான் நினைப்பேன். அதேமாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னென்னா இவங்க நேசிக்கிறது என் வயசை குறைக்கும். ஒரு நல்ல கேர்ள், நான் பார்க்குற கேர்ள், அவன் வயசுக்கு ஒரு 24 வயசு பையனை பார்க்கலாம், 84 வயசு முடிஞ்சு போச்சு, என்மேல் ஒரு சின்ன பற்று உண்டு, ஒரு லுக்கு விடானும்போது நான் இளமையாயிடுறேன். இவங்க என்னை நேசிக்கிறாங்களா இந்த வயசில்? என் வயசில் ஒரு கிழவி நேசித்தா கூட பரவாயில்ல. அதனால் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. All the heroines who all I introduce, they give their strength to me. Wow. அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க. இப்போது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழ் சினிமாவில் மேபி டிக்ஷனரி நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி காதல் பண்ணணும் அப்படின்றத திரையில் வந்து அவ்வளோ அழகாக மக்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்த ஒரு இயக்குனர். உங்களுடைய காதல் எப்படிப்பட்டது? காதல் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? காதல்ன்ற கேள்வி கேட்டோன்னே அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க போலே. அது மாதிரி ஒரு அழகு எதுவுமே கிடையாது. இந்த லவ் ஃபீலிங் இஸ் சூப்பர் ஃபீலிங். ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் லவ் பண்ணேன். அந்த அம்மா என்னை பார்க்குறது கூட கிடையாது. எங்கள் ஊர் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது என்னை பார்க்காதான் அவாட்டு போவோம். ஆனால் எப்படியா அப்படி திரும்பி சொன்னால் என்னை தான் பார்க்குதுன்னு நினச்சிக்குவேன். இது காலங்கள் போகின்றது. நான் நாடக நடிகன் ஆகிறேன், ஸ்கூலில் வெளியே. இதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துடுறேன். ஒருத்தங்களை பார்க்குறேன். என் கூட என் சிஸ்டர், என் இன்னொரு சிஸ்டர், என் பிரதர்லாம் வர்றாங்க வண்டியில். வண்டியை நிறுத்துன்னேன். என்னடா நான் அது எங்கள் அண்ணன். அது யாரோ ஒரு லேடி பூ வாங்கிட்டுருக்கா. அது இவங்க தானேன்னு பேரை சொல்லிட்டேன். ஷாக் இல்லை, எப்படா முதுகு தான் தெரியும் முடியுது சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அந்த அம்மா திரும்பிட்டாங்க. திரும்பி நேராக என்கிட்ட வர்றாங்க. எனக்கு ஜூன்னுது. இவ்வளவு மெட்ராஸில் வந்து டைரக்டர் ஆகிட்டேன். வணக்கம், நாளைக்கு பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கேன்,
நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னு உங்களை தேடி வரலான்னு நினச்சி, நல்ல வேளை சென்னையிலேருந்து இங்கே இருக்கீங்கன்னு அவள் பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்காங்க. காலம் எப்படி கொண்டாந்து நிறுத்துவாங்க. போயிட்டு கடைசியில் அங்கே போய் சாப்பிட்டு ஒரு விசேஷத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தேன். பின்பக்கம் மாற்றி எப்படிடா சொன்னேன்னா ஊறி போயிடுச்சு. அதனால் அந்த அம்மா பூ வாங்கிட்டு இருக்காங்க, இது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அவங்கள்ட்ட இது எல்லோரும் ஷாக். முழுசாக நீ வசீகரிச்சு லவ் பண்ணிட்டேன்னா அவங்க கால் நடந்து கூட என்னான்னு சொல்லிடலாம். அது ஒரு லைன் சினிமாவில், காலடியோசையிலே நீ அதில் கூட சொல்லுவான், 1000 பார்வையிலே உன் பார்வைக்கு வித்தியாசம். லவ்ங்கிறது விளையாட்டுத்தனமானதல்ல, அது அப்படி உடம்போட உரிக்கிறோம். நீங்கள் 1000 சொல்லுங்கள், லவ்னு இன்றைக்கி 99 செத்துருப்போம். அது என்ன பெண்ணும் மட்டும் தான்? ஆமாம், ஆண்களுக்கு இல்லை. ஆண்கள் சிங்கம், அது புள்ளிமான் குட்டிகள் அடிச்சு சாப்பிட்ருவோம். ஸோ ஐ லவ். நான் சொல்லுவேன் என் அசிஸ்டன்ட்ஸுங்கண்ணா, லவ் பண்ணி தொலைங்கண்ணா, பெரிய டைரக்டர் ஆகலாம். அதுக்காக வேண்டி நம்மகிட்ட கை வச்சிடாது. என்ன குருவுக்கு கை வச்சுட்டா என்ன மும்பில்லை அப்படின்னு. அந்த மாதிரி லவ் இஸ் இந்த யூனிவர்ஸ் இருக்க வரைக்கும், இந்த பூமி இருக்க வரைக்கும் காதல் அழியாது. நிறைய காதல் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ, இந்த ஒரு பெண்மணி என் வாழ்க்கையில் நான் கடந்து போகவே முடியாது, என்றைக்குமே என் மனசில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? இப்போ கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அவங்க தான் யாருன்னுக்கிட்டே இருந்தேன். சரி, பிள்ளை குட்டியோடு வந்தீங்க, ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு மேலே ஒரு படி போனாங்க. சீ இந்த பழம்புளிக்கிற மாதிரி ஆகிட்டேன். கோவம் எனக்கு கிடைக்கல. ஆனால் உனக்கு இதை காட்டில் அற்புதமான சினிமா லைஃப் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அது கிடைத்திருந்தால் என் வாழ்வு வேறு, காதலுங்கிறது வேறு. 20-30 வருஷம் கூட படுத்திருந்தா நினைவில் வருது. எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், எவ்வளோ ஹீரோயின் பாட்டேன். ஆனாலும் அது மட்டும் அப்படியே இருக்கப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நினைவு அற்புதமான விஷயம். இப்போ கூட நான் சொல்லுவேன், இப்போ சொல்லுங்கள், அந்த விரல் நகத்தை வெட்டி கூட கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. அது ஸ்கூல் டேஸில் பார்த்து வந்தது. அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க, பெரிய வசதியானவங்களும் கூட. நான் சாதாரண நாள். லவ் அது எவரெல்லாம் நல்ல காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை அழிக்கவே முடியாது. பயங்கரமாக இருக்குது சார். ஆக்சுவலி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ்வே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அந்த காதலுக்கு பெயர் போனவர்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு காதல் இருக்குது, காதலிக்கிற பெண்கள் மேலே இருக்கிற காதல் வெவ்வேறு ஒரு விதமாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் நீங்கள், ஜென்ரலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்காகவே அப்படின்றது தான் தெரியுது. சார், இப்போது ஒரு பேர் எப்போவுமே இருந்திருக்கு உங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒழுங்காக பண்ணலன்னா அடி கூட ஒரு சில டைம் விழும் அப்படின்ட்டு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ரொம்பவே கோவப்பட்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையில், இந்த விஷயத்தை கோவப்படாமலே ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? சில பேர் நான் அடிச்சிருக்கேன். எப்படி வாங்கணும்னு நமக்கு தெரியணும். இப்போ சர்க்கஸில் சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஹவ் டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியணும். அவன் தான் சர்க்கஸ்க்காக. இந்த என்ன கல்லூரி படத்திலே யூ கேன் ஃபீல். நான் நினச்சது வரலைன்னா அந்த அந்த பொண்ணுக்குள்ளேயும் அந்த பையனுக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்குது, ஆனால் கொண்டு வர தெரியல. எல்லோரும் தான், நீ நடிக, அவர் நடிகர், எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் அழுகை உண்டு, எல்லாருக்கும் சிரிப்பு உண்டு, எல்லாருக்கும் வியர்வை உண்டு. ஸோ இது எப்படி
இதை எப்படி கொண்டு வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. அது சில நேரம் அடிச்சிருப்பேன், அடிச்சோன்னே ஒரு ஷாக் வரும். இப்போ நான் நார்மலாக இருக்கேன், எதிர்பார்க்காம ஒரு அடி விழுந்துச்சு பாரு. இது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே, எக்ஸ்பிரஷன் அழுகையே இருக்குது, நம்மகிட்ட சிரிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. த வே யூ பிரிங் இட் அவுட். சர்க்கஸில் மாதிரி தான் வேலை வாங்கணும். அது நான் நிறைய அனுபவிச்சேன். நாடகத்தில் நடிக்கும்போது சினிமாவுக்கு வந்து ரொம்ப பேர் அடிச்சிருக்கேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் ஹை லெவலில் இருக்கணும். ஒரு பொண்ணு பெரிய ஹீரோயின், சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். சொல்லி கொடுத்துட்டே இருந்துட்டு ஓகே எல்லாம் இங்கிலீஷ் தான் நம்மளு, ஓகே நான் அப்படி திரும்பினோன்னே அப்படின்னா இந்த பொட்டை கண்ணில் பார்த்துட்டேன். வாட் யூ டிட், ஏன்னா இவளுக்கு இங்கிலீஷில் பேசுகிறது. வாட் யூ டிட், நான் திரும்பினோடனே நீ என்ன பண்ண சொல். அந்த பக்கத்தில் இருக்க ஹீரோ இருக்கான், என்னடா ஏய் இவன் சொல்லாதாங்கிறான். கடைசியில் கூப்பிட்டு வச்சு ரூமில் வச்சு ஒரு அட்டி விட்டேன். நீங்கள் இப்படி போகணும்னு கிண்டல் பண்ணேன்னா, ஏண்டி அவனுக்கு சொல்லி கொடுக்குற என்னை கிண்டல் பண்ணேன்னா எப்படி நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க எல்லோரும். ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவனை கிண்டல் பண்ணக்கூடாது. நான் எப்படி வேணாலும் நடிவேன் இப்படின்னுவேன், என் மூஞ்சியை பார்த்து சொல்லக்கூடாது. ஹவ் ஹீ ஆக்ட்ஸ், ஹவ் ரியாக்ஷன், இதை வந்து படிச்சு. ஒரு டைரக்டருங்கிறவன் சாதாரண இல்லை, இஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். அவனுக்கு 98 வேலை இருக்குது. காஸ்டியூம் என்ன, மேக்கப் என்ன, ஹால் என்ன, லொக்கேஷன் எங்கடி, எந்த லென்ஸ் போடுறது, எவ்வளோ விஷயங்கள் அவன் யோசிக்கணும். அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். சிவால் நீ வேணும் போயிட்டீங்கன்னா அடிச்சு இங்கே தான் அடிப்பேன். ரொம்ப அழுக வரல அப்படின்னா என்னம்மா சொல்கிற. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு சொல்லுனேன், சொல்லு இங்கே பாரு நான் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு வராது சார். என்ன வராது, இப்படி கிண்டல், என்ன வரலைங்கிற என்ன அப்படி தனியாக கூட்டு போய் ரெக்கார்டி டெக்னீஷியனில் அந்த பக்கம் ஒரு சின்ன வில்லேஜ் இல்லையா, ஒரு சின்ன ரூமுக்குள்ளே கூட்டு போனேன். இப்போ பொண்ணு ஒரு அடி விட்டு இதுதான் வேணும் கேப் அப்படியே விழுத்துட்டு போய் அப்படியே ரெடி ஸ்டார்ட் கேமரா சொல்லி எடுத்துருவேன். தப்பா இப்போ நான் அடிக்கிறான் அப்படி இப்படி நீங்கள் மேபி பண்ணனால்தான் அந்த இமோஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் இல்லை. நினைக்கிறேன். சிலர் வந்து எல்லாம் பிறவியிலேன்னு அடியுங்க. பிறவியில் நம்ம வந்து இப்படியா பேசினேன். ஆஃப்டர் பராசக்தி பார்த்த பின்னாடி, சிவாஜியை பார்த்த பின்னாடி அப் அண்ட் டவுனோடு பேசிட்டுருங்க. ஆஃப்டர் சிவாஜியை பார்த்த பின்னாடி ஆஃப்டர் பராசக்தி இதில் ஒரு ஆக்ஷன் அப் அண்ட் டவுன். இது எங்கே இந்த படங்களை பார்த்து இவரை பார்த்து வந்தது இல்லைன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு இருக்க எக்ஸ்பிரஷனில் கிளறி விடணும், அப்படி தூண்டி விடணும், வயிற்றில் அப்படி கிள்ளுவேன். நான் காட்டுன்றேன். என்ன க்ளோஸ்அப் நிழல் பெரிய ஹீரோயின் கேமரா மட்டும் வச்சிருவேன். அந்த இடுப்பில் சரகம் நான் கட்டிட்டுருவேன். அதோட அதனால என்னை அடிக்கிறான். ரொம்ப ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த பேக் ஸ்டோரிலாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து பாரதி ராஜா சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த விஷயத்த எவ்வளவு காசு கொடுத்தாலும் எந்த நேரத்துலையும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எல்லாரும் ஒவ்வொரு லைஃப்பில் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன், லைஃப் டிசிஷன், இன்றைக்கி வரைக்கும் அதை பிரேக் பண்ணவே இல்லை. நான் பண்ணவே இல்லை, இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன? அது எப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன். தப்பான விஷயமா? இல்லை இல்லை, நல்ல விஷயம் தான். ஏன்னா என்ன ஒரு இது கூப்பிட்டு ஐ ரிஜெக்ட், ஐ எம் சாரி. வில்லனாக நடிக்கிறது தப்பு இல்லை. அதில் ஒரு இது சொன்னாங்க,
இதெல்லாம் பண்ண மாட்டேன். குரியாலிட்டி எனக்கு பிடிக்காது. ஃபைட்டில் கூட மென்மை இருக்கணும்னு நினைக்கிற ஆள். ரொம்ப குரூடாக ஒரு சீன் சொன்னாங்க, மன்னிச்சது பண்ண மாட்டேன். அது என்னன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க எந்த சீன் சொல்லலாம். அதனால் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு பண்ணவே மாட்டேன். ஓகே. எனக்கு உடன்பாடெல்லாம் போய் ரொம்ப தப்பு. ரெண்டாவது, நான் வில்லனாக நடிக்கலாமே தவிர ஜனங்கள் வில்லன் தான் ஃபீல் பண்ணிடக்கூடாது. இந்த கதையில் இப்படி இருக்காரு, அதை விட்டுட்டு என்னை வில்லனாக திங்க் பண்ணக்கூடாது. அதுக்கான இது இருந்துச்சு, அதனால் முடியாதுன்ட்டு. இப்போ இதை நீங்கள் எதுக்காக இதை ஒரு நிறைய பணம் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கலாம் தானே சார்? அப்படி இருந்தது. எனக்கு நடிக்கணும்னு வந்தவன். அதுக்கப்புறம் ரொம்ப வகையெல்லாம் விட்டுட்டேன். டைரக்ஷன் தான் வெறி ஆயிடுச்சு. அப்போ கே.எஸ். ரவிக்குமார் ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிட்டான், நாட்டாமை. அந்த படத்தில் நாட்டாமே நடிக்க சொன்னான். நான் மாட்டேன்ட்டேன். அப்போ எப்போ எல்லாம் நடிக்கிறது வேறு. அதுக்கப்புறம் பி. வாசு நடிச்சு, அது பெருசாச்சு. அந்த நேரங்களில் எனக்கு நடிக்க பிடிக்கல. நான் டைரக்ஷனில் இருந்த ஒரு கிரிப் ஆக்டிங்கில் இல்லை. இப்போ நடிக்கிறேன், வேறு வழி இல்லை, கையில் காசு. இப்போ நடிக்கிறது எப்படி சார் இருக்குது? உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? முன்னாடி ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தோடு பண்ணுறீங்களா? ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு வித்தியாசமானவங்க. நான் ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். சிலது முரண்படுவேன், இருந்தால் சொன்னதை செஞ்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம அங்கே சிஷி மாதிரி, அவங்க தான் வாத்தியார். சிலது சொல்லுவாங்க அப்படிங்கிறோம், அது இல்லை சார், இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்க, எங்கேடா சிரிப்பு வரும். அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு சப்மிசிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் பல பேர் டிரெக்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க அவங்கள டிரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? அவங்க சொல்கிறது தான் நான் கேட்கணும், என்னோட இந்த இமோஷனை இப்படி கன்வே பண்ண நல்லா இருக்கும்னு ஆஸ் அ டிரெக்டராக உங்களுக்கு பெட்டராகவே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் எனக்கு கேட்கணுன்ற கட்டாயத்தை உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை அவங்க சரியாக இருந்தால் ஒத்துக்குவேன். ஏன்னா we have to be as a student there. அவன் தான் வாத்தியார். அவன் சொல்கிறது சரியாக இல்லைன்னா கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் ஃபீல். அவன் ஒத்துக்கிட்டான்னா ஓகே, இல்லை நீ இதுதான் பண்ணுறேன்னு நான் பண்ணிட்டு போகல. ஆனால் எனக்கு நீ படம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தப்பு பண்ணணுன்னா. ஏன்னா அவனுடைய ஆங்கிளில் நடிப்பு வேறு, என் ஆங்கிள் நடிப்பு வேறு. கடையில் விட்டு விட்ருவோம் சார், விட்டுருங்க சார். சார் இப்போது ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக சினிமாக்காக ஓடிக்கிட்டே இருந்த ஒரு பர்சன் அப்படின்னு நான் உங்களை சொல்லுவேன். பேக் டு பேக் படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இதில் எப்படி சார் நீங்கள் பர்சனல் லைஃப்க்கு ஸ்பேஸ் ஒதுக்குனீங்க? டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? பர்சனல் லைஃப்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் பர்சனல் லைஃப்பில் மாதிரி பிரச்சனை இருக்கும். சினிமாக்காரனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. எப்போ ஒரு பெண் நம்ம வீடு வந்துட்டாலும் அங்கே கஷ்டம்தான். நான் சொல்லி அசிஸ்டண்ட்டுங்களாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா லவ் பண்ணுறதும் நிறுத்திக்க. இந்த கல்யாணம் பண்ணி தொலைச்சி சாகாதீங்க. லவ் பண்ணலாம், எந்த நேரம் விடலாம், எந்த நேரம் விட்டுக்கலாம். தன்மானத்தை விட்டு விட முடியாது இல்லையா? ஒரு ஒய்ஃபு தான் ஓகே. சில விஷயங்கள்லாம் ஒய்ஃபுக்கு, எல்லாத்துலேயும் ஒய்ஃபு தலையிட்டா அப்புறம் நான் எதுக்கு அந்த. அதனால் சொல்லுவேன் அசிஸ்டன்ஸ், டோன்ட் இன்வால்வ் வித் கேர்ள்ஸ், யூ லவ் கேர்ள்ஸ். அதுவே பிரமாதமாகி கல்யாணம் வாழ்க்கை துணையாக மட்டும் வச்சுக்காது. ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கான இப்போ வீட்டுக்கு வரணும், குழந்தைங்களுக்கு பார்த்துக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? வீட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என் பையன் பெரிய சென்ஸ் உள்ளவா, என் டாக்டர் பெரிய லவபிள் கேர்ள். ஸோ அது என்னை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாங்க. நான் காமெடி டு த கோர், ரெண்டையும் போட்டு விளாசுவேன், பையனையும் பொண்ணையும். சரி டாடி போடாடி ஓடி போயிடுவேன். நான் கிண்டல் பயங்கரமாக பண்ணேன் பையனையும் பொண்ணையும். நவ் ஷீ இஸ் இன் மலேசியா, என் டாக்டர். ஓகே, வாடி நடிக்க வாடினேன். உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, என்னை போய் நடிக்க கூப்பிட்றீங்களே, பெரிய வா. அப்புறமேல என்ன நடிப்புன்னா கேவலமாக பண்ணுறேன்னு அவன் பின்னாடி ஒத்துக்குவான்.
பட் என்னென்னா இட் இஸ் நாட் their கப் ஆஃப் டீ. யா ஸோ they don't know. எஸ் லவ்லி. சார் இப்போது பெண்களை வந்து சினிமாவில் ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல கேரக்டர்ஸில் நேர்த்தியான விதத்தில் காமிச்ச ஒரு டிரெக்டர் நீங்கள். இன்ஃபேக்ட் தியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நிறைய குழந்தைங்க, நிறைய அம்மாங்க எல்லாம் வந்து படம் பார்க்க ஆரம்பித்தது வந்து உங்களுடைய படங்கள் பார்த்து தான். ஸோ இந்த ஒரு புரட்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் விஷயம் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில். அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பிடிக்காத ஃபைட் ஆஹா. ரொமான்ஸ் கூட டெண்டராக இருக்கணும், அழகு, ஒரு போய் நெருடிதமாக இருக்கணும், அதில் உள்ள கட்டி பிடிச்சி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் பொண்டாட்டியோடு வந்திருப்பான், அம்மாவோடு வந்திருப்பான், தங்கச்சியோடு வந்திருப்பான். பார்க்கும்போது கண்ணை மூடிடுவாங்க அந்த காலத்தில். அது பர்டிகுலர் சீன் வரும்போது இந்த கச்சம் கட்டுவாங்கள்ல, அது அதவே செக்ஷாக ஐயோ கச்சம் கட்டி இது கட்டிட்டுக்குன்னு மாட்டி எனக்கு கண்ணு முடிக்க வேண்டாம்லாம். இந்த சந்திரலேகான்னு ஒரு படம், அதில் இப்படியெல்லாம் வரும். படம் பார்க்கவே மாட்டோம், கீழே குனிஞ்சி அந்த சீன் போயிடுச்சுன்னா தான் பார்க்கணும். ஏன்னா ரஞ்சன் இப்படி தூக்குவான், விஜய் மேலே பிளாக்குன்னு கீழே விழுவா. இந்த பாடியெல்லாம் எங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீன், செக்ஸு. ஐயோ அது போயிடுச்சுன்னா சொல்ல பார்ப்போம், அப்படி இருந்தது. அதனால் லவ் இருக்கலாம், சினிமாவில் ஃபைட் இருக்கலாம், தேர் ஷுட் பி லிமிட். ஓகே. எனக்கு சில படங்கள் பிடிக்காது. ஏன்னா அவன் ஃபேமிலியோடு வந்து திட்ட கொடுத்து பார்க்குறான், அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை தூண்டி அவன் வெளில போய் எங்கேயோ சண்டையில் வைத்து எடுத்து குத்துவான். இதெல்லாம் அவனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது, அவனை ப்ரொவோக் பண்ணக்கூடாது. வழிகாட்டலாம், இல்லைன்னா திருப்பி ஒரு அடி அடிக்கலாம், அவ்வளோ அட்டாக்க இதோடச்சு அதோட. இந்த சினிமாவில் தான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காது. தட்ஸ் நாட் யோர் கப் ஆஃப் டீ நவ். சரி, இப்போ நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்கல்ல, லவ் அப்படின்றது வந்துட்டு இருக்கணும் வாழ்க்கையில், ரொம்ப எசென்ஷியல். ஆனால் லவ்வோடு நிறுத்திக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு அது ஒரு டார்ச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ இருக்கிற மாடர்ன் லவ் எப்படி பார்க்குறீங்க? இந்த காலத்தில் லவ் சேம் தான், அந்த காலத்தில் லவ் இந்த காலத்தில் லவ்லாம் கிடையாது. யூ see this there, they love each other. Okay, he needs this figure, he needs here. ஆனால் பேரலாக போய்கிட்டே இருக்கு. இவளுக்கு லுக்கு பூரா அங்கே எப்போயாவது, இவளுக்கு லுக்கு பூரா இங்கே போய் நம்ம சேர்த்து வச்சிடறோம். சேர்ந்துருது லவ். பாருங்கள், லவ் சேர்ந்தோன்னே இவன் ஒன்று ஜாலியாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் ஆகும் பாருங்க சண்டா வந்து இப்படி இதை தான் லவ் பண்ணீங்க, அது லவ் இல்லை. அது மாதிரி லவ் பண்ணுங்க, அடிமையாக அவளும் அடிமைப்படுத்தக்கூடாது, இவளும் அவனை அடிமைப்படுத்தக்கூடாது. ஒரு டென்டரான விஷயம் விட்டு கொடுத்தல். அந்த விட்டு கொடுத்தல்ல லவ் இல்லை. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இப்போ முன்னாடிலாம் படங்கள் வர்றப்போ கான்ட்ரவர்சிஸ் அப்படின்ற விஷயமும் அது கூட வந்திருக்கு, நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இன்ஃபேக்ட். ஸோ அப்படி உங்களுடைய ஒவ்வொரு படம் வர, இன்ஃபேக்ட் அந்த சிகப்பு ரோஜாக்கள் படம் வரப்போலாம் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரிட்டிக்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆர்கியூ பண்ணுவேன், சென்சார் போட்டு கூட ஒன்றும் இல்லை, கிழக்கே போகிற இல்லை, அவள் நிர்வாணமாக போனால் தான் மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். அதுக்கு சீன் வேறு எடுத்திருப்பேன். உடனே எல்லாம் சொன்ன மெம்பர்ஸ் சொன்னேன், ஒரு கதை அம்புலி மாமா கதை சொல்கிறோம், அதில் எல்லாம் விஷயம் பண்ணி சொல்ல முடியும். நீ படம் பார்க்குற, அவன் இந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு அப்போ தந்தி பேப்பர் போட்டிருக்கான், திருமங்கலத்துலேயே எங்கே இருக்கு, அதைத்தான் நான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். ஒரு பெண் நூடாக போனால் மழை பெய்ஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம், கன்னி பொண்ணு. இதெல்லாம் என்ன, அப்போ இலக்கியங்களையெல்லாம் அழிச்சிடணும், சிலப்பதிகாரம் எல்லாத்தையுமே. எதுக்கு கண்ணகி இருக்கா, மாதவியான? ஸோ இலக்கியத்திலே இருக்கு, நீ சினிமா இது பண்ணி சண்டை போடுறேன் சரின்னுவாங்க கடைசியில். அதே மாதிரி அலைகளில் பூவுகளை போட்டு ராதாவை கார்த்திகை படுக்க வச்சுருப்பேன். நோ நோ வி ஆர் கோயிங் டு கட். என்ன விஷயம் என்ன,
இயற்கையே ஆடையாக நெய்து போட்டார்கள்னு புக்கில் இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணணுன்னு, நீங்கள் ஒரு ரைட்டர், அந்த அம்மா, நீ ஒரு சார், இயற்கையை ஆடையாக உடுத்தியிருக்கிறார்கள், வாட்ஸ் ராங் என்று அப்படி முடிச்சு சரி சரி அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு. ஓகே, ஸோ உங்களுடைய பாயிண்ட் என்னன்றது நீங்கள் டெலிபரேட்டாக பேசி, யா தட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸோ சார், இப்போ வந்து ஒரு லாங் ஜேர்னி தான் உங்களுடைய ஜேர்னி, வந்து எடுக்க மெமரிஸாக வருது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை வச்சுருக்கீங்க, பேக் ஸ்டோரி வந்து அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கதையாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆரம்பமாக ஒரு புள்ளி இருந்திருக்கும். முதல்ல உங்களோட ஆசையை நிறைவேற்றி ஆக்ஷன் சொல்லியிருப்பீங்க, கட் சொல்லியிருப்பீங்க. அப்படின்றப்போ அந்த ஒரு மொமெண்ட், நான் ஆசைப்பட்டதை நான் பண்ணியிருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. எனக்குன்னு படைக்கப்பட்டது. நான் ஐயோ இது எனக்குன்னு இல்லை வந்திருக்கு லக்குன்னு நினைக்கல. ஐ எம் தேர்ஃபார், கடவுளால் நான் இதற்காக படைக்கப்பட்டிருக்கேன். இங்கே தான் வச்சு அப்புறம் ஓல்டு மாவட்டத்தில் ஒரு இடம், ஒரு அம்மாவுக்கு செலெக்ஷனுக்காண்டி ஷார்ட்லாம் வச்சுட்டேன். ஷார்ட் வச்சுட்டு எங்கே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க, அது காட்டிட்டேன். அதான் முதல் சொன்ன காட்டு. ஸ்டில் டுடே அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. ஸ்டில் டுடே ஐ ரிமெம்பர் த ஸ்டார் கட். ஒரு கமாண்டிங் பவர் வேறு எவனுக்கும் கிடையாது. நிஜமா சார், சிங்கம் மாதிரி இருக்கீங்க சார் நீங்கள். ஆனால் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம், நிஜமாவே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பேசணுன்ற மாதிரி, நான் ரொம்ப கனவு கண்டேன், இது வந்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றியிருக்கேன், ஐ ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல் அபவுட் தட் மொமெண்ட் நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம். ஐ எம் மேட் ஃபார் இட், நான் கடவுளாக அந்த விஷயத்துக்காக படைக்கப்பட்டவன் அப்படின்ட்டு அவ்வளோ கம்பீரமாக அதை சொல்கிறதுலே வந்துட்டு, அண்ட் தட் இஸ் வை யூ ஹியர் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை நம்பி அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இவ்வளோ நாள் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் யூ மேட் ஃபார் இட். ஆக்சுவலி கற்றுக்கணும் சார் உங்ககிட்ட இந்த விஷயத்தை. அண்ட் உங்களுடைய படங்களில் ஒவ்வொரு படத்துலையுமே சும்மா ஒரு கதை மட்டும் நீங்கள் சொன்னது கிடையாதுன்னு நம்புகிறேன். ஏதோ ஒரு டேக்அவே கண்டிப்பாக இருந்திருக்கு. புரட்சி பண்ண ஒரு இயக்குனர், அதாவது பெண்களுக்காக நிறைய விஷயங்களை ஒரு கருத்தூசி மாதிரி இல்லாமல் அதை டயலாக்ஸ்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்த ஒரு இயக்குனர். புதுமை பெண்லலாம் ஒரு டயலாக் இருக்கும், படி தாண்டினா தான் பத்தினியா அப்படின்னா, இல்லை படி தாண்டினாலும் பத்தினி தான் அப்படின்னு டயலாக்லாம் இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்குமே அது அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரட்சி இயக்குனர் பெண்களுக்காக குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கல்ல, அந்த டைமில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு? எல்லாருமே பத்தினி, நம்ம சும்மா அங்கே நடிக்கக்கூடாது இல்லையா? நான் ரொம்ப யூஷுவல்னா எல்லாரும் காதல் உண்டு. என் முன்னாடி யாரை காதலிச்சோம் இன்னும் எனக்கு தெரியாது. என் முன்னாடி லவ் பண்ண நம்மளை வந்திருப்பான். எங்கேயோ ஊரில் ஒரு பையனே வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு பையனே லவ் பண்ணியிருப்பான். அதை நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி நான் இவங்ககிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் மறைக்காதீங்க. மறைச்சி என்ன, இப்போ நான் மறைச்சி என்ன பண்ணா, நான் உண்மையை சொல்கிறேன் எல்லாத்தையும். நான் இப்படி இருந்தேன், இந்த பொண்ணை லவ் பண்ணேன், என் முன்னாடி இருந்தேன்ன, என் பையன் இருந்தேன்ன. காதல் என்பதும் காமமும் கடவுளால் படைக்கப்பட்டது. நீங்கள் சிவலிங்கத்தை பாருங்கள், இது வந்து சிவலிங்கமே யூ ஹாவ் டு கிரியேட் குழந்தைய கூட பார்த்துக்கோ, இது வேணும், அதுக்கு தான் அது சிவலிங்கம். காடு இல்லை, செக்ஸினுடைய இது கரெக்டாக அது மாதிரி இருக்குது. இதை போய் கடவுள்னு சொல்லி வீட்டில் பிள்ளைகளை மிரட்டிக்கிட்டு அவன் லவ் பண்ணுவான். என்ன ஃப்யூச்சரில் உன்னை வைத்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறதா என்பதை மட்டும்தான் வாங்கும். லவ் பண்ணிடு வேண்டாம் சொல். லவ் பண்ண பின்னாடி இவரோட ஜாலியாக இருக்க நாட்கள் நல்லா இருக்குது, பீச்சுக்கு போகிறோம், அதில் இதுவே தொடர்ந்து காலகாலமாக என்னை வச்சுருப்பாரா, அதற்கான வழிவகையில் தான் யோசிக்கணும். இந்த நேரம் மட்டும் சந்தோஷமாக அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு போய் சண்டை போட்டு கையில் காசு இல்லை அப்படின்னு அதெல்லாம் இதாகிடும். ஆனால் லவ் பண்ணும்போது இவனோடு எவ்வளோ காலம் இருக்கலாம், இவன் எவ்வளவு காலம் என்னை தாங்குவான், அப்புறம் தான் லவ் இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தாண்டி ஒரு வாழ்க்கையும் இருக்குது, அதில் ஒரு அழகியலும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ்,
இப்போது சினிமாவில் இவ்வளோ விஷயங்களும் அழகாக காமிச்ச பாரதிராஜா அவர்கள் சினிமாவுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார்? சினிமா இல்லை, அந்த சாப்டரே இல்லை அப்படின்னா என்னவா இருந்திருக்கும்? ஊரில் கூத்து போட்டுட்டு ட்ராமா விட மாட்டேன். இது என் பிளட்டோட இருக்குது நடிப்பு. அதை வேஸ்ட் பண்ணி இவங்க மெட்ராஸுக்கு வந்து இவங்க வேணான்னு போட. அப்போ கூட சொன்னேன், ஒரே ஒரு படம் பண்ணி முடிப்பேன், ஓடுதோ ஊரில் ஒழுக போகணே தவிர சினிமாவுக்கு போவோம். அங்கே போவோம். சரி, அங்கே நான் உங்களுக்கு திரையை போட்டு 4 சின்ன பையங்களை உட்கார வச்சு அதை நடிச்சிட்ருப்பேன். யூ ஆர் ஜஸ்ட் மேட் ஃபார் சினிமா சார். தவிர்க்க முடியாது உங்களையும் சினிமாவையும் அப்படின்றதான் நீங்கள். வித்தவுட் சினிமா ஐ எம் நத்திங். சினிமா இல்லைன்னா நான் இல்லை. இன்னும் இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம். தமிழ் சினிமாலையுமே நீங்கள் இல்லைன்னா பல விஷயங்கள் இல்லை. அதுதான் தவிர்க்க முடியாத உண்மையும் கூட. அது நான் சொல்ல மாட்டேன், அது நாங்கள் சொல்லுவோம். என்னைக்குனாலும் நாங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணுவோம். என்னைக்குனாலும் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். அழிக்க முடியாத உண்மையாக இருக்குது. இப்போது இத்தனை ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், இத்தனை ஆர்டிஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனால் என்றைக்குமே இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேட்ச்க்கு அவங்க கிளாஸ் எடுத்தாலும் ஒரு ஃபேவரட் டீச்சர், ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. என்றைக்குமே வந்து இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கின பல பேரில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேவரட் அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட் இவங்க அப்படின்னா? சண்டே எடுத்து விடலாம்னே இருக்கேன். 2 3 பேர் 4 பேர் இது பண்ணிருப்பேன். இதை சொன்னால் இதுக்கு கோவம் வரும், அதை சொன்னால் அதுக்கு கோவம் வரும். அப்படி போட்டி விட்டு நீ போயிடுவேன், நான் இல்லைப்பா. அப்படி ஃபேவரட்னு எதுவுமே யாருமே இல்லை? மை ஃபேவரட், எவ்ரிபடி ஆல் கிரேட். எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃபேவரட். ராஜஸ்ரீயான பெரிய அழகியா, ரேகா அழகியா, வல்லையா, ரஞ்சனி அழகியா, அதெல்லாம் இல்லை. ராதியா, யாரையும் நான் ரதியாக்கினி தெரிய தவிர யாரையும் அழகியாக கொண்டாடலையே. ரதியோக்கினி ஒருத்தி தான் அழகாக கொண்டுவாங்க. ஸோ நான் இதெல்லாம் கவலையே பண்ணுவேன். நீங்களும் இளையராஜா சாரோடைய காம்பினேஷன்லேயும் பல புதுமையான விஷயங்கள் சினிமா கொடுத்துருக்கீங்க. இப்போது இளையராஜா சாருடைய பயோபிக் இப்போ எடுக்கிறாங்க, அதில் உங்களுடைய கேரக்டர் வரும். ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய தவிர்த்து வரவே முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பயோபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை யார் பண்ணால் நல்லாயிருக்கும்? அதில் வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து நான் வந்து எடுக்கவே மாட்டேன், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டோரியில் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஒரு தருணம் ப்ளஸ் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் கதையை நான் எடுத்தால் மட்டும்தான் எடுக்கணும். அந்த ஜீவனோட அவங்க என்னென்னா என்னை பார்த்தவர்கள், நான் அதை வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ வாழ்க்கை பிரதிபலிக்கணும். இப்போ சொல்லலாம் மெல்லத்தனம் பெரிய டைரக்டரு, ஒவ்வொருத்தரும் பெரிய டைரக்டர், அவங்க பிரமாதம் பண்ணுவாங்க. ஆனால் நான் படுத்து ஒன்று கடித்ததும் நான் எந்திரிச்ச உண்மையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லித்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நான் எனக்கு உணர்ந்ததை நான் வடிக்கும்போது ஈரம் இருக்கும், உண்மை இருக்கும். செகண்டாக உங்களுக்கு நான் சொல்லும்போது அதில் கொஞ்சம் வடிகட்டி போயிடும். ஸோ உண்மை கிடையாது. மகாத்மா காந்தியினுடைய சரித்திரத்தை அவர் எழுதுனதுனால தான் உண்மை. இன்னொருத்தர் எழுதியிருந்தான்னா மற்ற விஷயங்களை எழுத முடியுமா? அவர் எழுதியிருக்கார், எவ்வளோ உண்மைகள் எழுதினார். மனைவியோடு தூங்கி கொண்டிருக்கேன், அந்த நேரத்தில் இப்படி இருக்குது, இதுதான் கூட மனைவி எழுதுகிறேன், இதெல்லாம் சொல்ல முடியுமா? காந்தி தான் சொன்னார். அது மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதனால் கஷ்டம் எழுதுவது, என்ன விட்டால் எழுதுறேன். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார் உங்களுக்கு? எனக்கு என்னென்ன சொல்ல கஷ்டம். இந்த பூமி அழகு, பூக்கள் அழகு, பெண்கள் அழகு, வேகம் அழகு, மலை அழகு, நீர்வீழ்ச்சி அழகு, நீர் அழகு, நீங்க அழகு, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவேனுமே. நான் டெய்லி நான் யோசிப்பேன், இந்த உடம்பு போயிடும், பட் நான் நினச்சது பயமாக. ஐ லவ் திஸ் யூனிவர்ஸ், ஐ லவ் மை செல்ஃப். இது போயிடக்கூடாது. இன்னொரு ஜென்மம் இல்லை எனக்கு லவ் பண்ண, இன்னொரு ஜென்மம் இல்லை. இருக்கோ இல்லையோ சொல்கிறாங்க, 7 ஜென்மம், புல்லா பிறப்ப பூண்டா பிறப்ப. இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் எது எது அழகோ அதை ரசித்து
டிரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்க கூட டிரெக்ஷனில் ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, இப்போ டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற யங் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ், இது ஃபாலோ பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பொதுவாக நான் இன்றைக்கி நடிக்க போகும்போது ஐ எம் லேர்னிங் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் திஸ் யங்ஸ்டர்ஸ். சங்கர் இந்த படத்துடைய டைரக்டர், அவங்க கூட நிறையா சண்டை போட்டிருக்கேன். படம் பார்க்க போகிறான், அட சண்டாளா எவ்வளோ கிரேட் டைரக்டரா. இது மாதிரி சின்ன பசங்க போகிற அவன் ஒன்றுன்னு ஒன்று வச்சுருக்கணும். நான் ஒரு காலத்தில் பெரிய டைரக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது நம்மளுக்கு வராது. 16 வயதுலேயே ரைட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பசங்க போகிறான் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இதவே எடுங்க கல்வனை, ஆடே பிரமாங்க வித்தியாசமாக இருக்கு. எங்கள் காலத்தில் பப்ளிசிட்டி பண்ண முடியாது, ஆடு கிடையாது. ஒரே ஒரு 16 வயதில் இந்த ஸ்ரீதேவி படம் எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குவோம். அந்த ஒரு ஷாட்டு தான் போடுவோம், அது போட முடியாது. இதை வழியில் பிச்சுட்டோம். இந்த படம் சூப்பர். இப்போ லைஃப்பில் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதேமாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். அதெல்லாம் இவங்கிட்ட எந்த ரஞ்சித் படமாக இருக்கட்டும், யார் படம் அப்படின்ட்டுவேன். ஏன்னா இவன் நம்ம பண்ணாதான் அவன் பண்ணிட்டான். இவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, நாம் எதுவும் கிழிச்சிட்டோம்னு நினச்சிக்கவே இல்லை அப்படின்னு. இதுதான் பியூட்டிஃபுல். லைஃபே ரொம்ப அழகாக பார்க்குறீங்க. அதனால தான் உங்களுடைய சினிமாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன் சார். அழகான படம் கொடுக்க முடிஞ்சது. உண்மையிலே அழகுங்க, பூமி அழகு. உலகத்தில் வேறு எவனுக்காக இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி ஊட்டி போய் பாருங்கள், சந்தோஷம். படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது. இமயமலையில் நதி அழகு, நகரங்கள் கூட அழகாக இருக்குது. அப்படி பார்க்குறோம். பாம்பேயை பார்த்தா ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்குது கட்டடங்கள். இந்த பூமியை விட்டு போகிறோம்னு நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக. ஐயோ, ஐ கான்ட் இமேஜின். சரி, இன்னொரு பிறவி இருந்துச்சுன்னா நான் இந்த ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் என்ன? இதே தான். இவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு யாருக்கு இல்லை. இந்த பூமியை இன்ச்சு பை இன்ச்சு ரசிப்பான். அந்த இலையை ரசிப்பான், மேகத்தை ரசிப்பான், கடலை ரசிப்பான், கை விரல் அழுக்க கூட ரசிப்போம். அந்த லைஃப் யாருங்க. பெரிய ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க நாவல் எழுதி முடிப்பாங்க. பட் ஒரு 10 இன்டலெக்சுவல் படிப்பான். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர் பார்க்குறதுக்கு இந்த நாவலை நான் கொண்டு போய் நிறுத்திடுறேன்ல, நான் கிரேட் இல்லையா? இந்த லைஃப் பெருசு இல்லையா? இப்போ பாரதிராஜா சார் என்ன விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க? என்ன எல்லாம் கொடுத்துட்டாங்க கடவுள் எனக்கு. நான் சொல்லக்கூடாது கடவுள் என்னை மிஸ் பண்ணிட்டாருன்னு. நான் தான் சொன்னேன், காதல்னு ஒன்று இருந்தது, போயிடுச்சு. காதலே ஊறி போன ஒரு மனுஷர் சார் நீங்கள். ஆனால் யூஆர் மேட் அவுட் ஆஃப் லவ், யூஆர் ஜஸ்ட் கிவிங் லவ், யூஆர் ரேடியேட்டிங் லவ். காதலையே கொடுக்குறீங்க எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தட் இஸ் அ ட்ரூத். வி செரிஷ் யூ சார். எந்த நாளாக இருந்தாலும் உங்களை நாங்கள் ரொம்ப கொண்டாடுறோம், ரொம்ப ரசிக்கிறோம், உங்களை வியந்து தான் பார்க்குறோம். என்றைக்குமே உங்களை ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டோடு நாங்கள் உங்களை பார்க்குறோம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. என்னென்னா எனக்கு இளையராஜாவுக்கெல்லாம் இது இல்லாத ஒன்று பெயிண்டிங்ஸ். நான் அழகாக பெயிண்ட் பண்ணுவேன். இளையராஜா அழகாக பெயிண்ட் பண்ணுவோம். பெயிண்ட் பண்ணும்போது ஒரு சுகம் இருக்கும். முதல் நாள் நைட்டு வரைஞ்சிட்டு தூங்கி எழுந்து காலையில் எடுத்து பார்க்கும்போது பெரிய ஹாப்பி இருக்கும். இது மாதிரிலாம் கடவுள் எவ்வளவோ வச்சுருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட கடவுள் சுயநலம், கோழைத்தனம் என்னை எல்லாம் கூட்டிகிட்டு போகாத. கஷ்டமாக இருக்கு. இது கோழைத்தனம் இல்லை. ஐ லவ் டு லீவ். இன்னும் நீ இதை இந்த லைட்டை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவனும் பார்த்ததில்லை. இப்போ பார்க்குறான் இந்த ஃபோட்டோ ஸ்டில்ஸு. பூமி இருந்துச்சு, இது இல்லை. அது மாதிரி இந்த பூமி இருக்கும், இதில் என்னென்னோ புதுசு அதெல்லாம் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு போகிறேன்.
அதாவது வாழ்க்கை மேலே இவ்வளோ காதல் வச்ச ஒரு பர்சன் உண்மையிலேயே என் லைஃப் டைமில் நான் வந்து சந்திச்சு இப்படி பேசினதே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து வர்ணித்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை, ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் மை லைஃப் அப்படின்னே நான் சொல்லி இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் யாரும் நான் கேட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, இது எனக்கு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை, ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் மை லைஃப் அப்படின்றது தான் அவ்வளோ வித் ஃபுல் ஆஃப் லைஃப் யூர் டெல்லிங் மீ தட். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் தட் ஃப்ரம் யூ. நீங்கள் இதை ரசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன், அது என் கூட பேசும். 2 நாளாக துடைக்காமல் வச்சுருக்கேன், ஏன்னு துடைப்பேன். ஏன்னா அது சொல்லணும் என்னை துடைக்கலன்னு. அது நம்ம துடைச்சிடணும். பேனா இங்கே தான் வைக்கணும், கப் இங்கே தான் இருக்கணும், அதெல்லாம் தெளிவாக இருப்பேன். அதுவே அவங்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. நீங்கள் எந்த பொருளை எங்கெங்கே வைக்கிறீங்களோ அது சந்தோஷப்படும். பாரராஜா வச்சுட்டாரு, அதுதான் வாழ்க்கை. அதை சந்தோஷப்படுத்தணும். நல்ல பொருட்களை எங்கெங்கே வைக்கணும் வை, நல்ல புத்தகம் படி, லவ் பண்ணு. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் அப்படி நின்று அந்த செடியில் போடுற அந்த சூரிய வெளிச்சமே அழகாக இருக்கும். 8 போட்டு நடப்பேன் மேலே, கற்பனையாக வரும். இது எதுக்கு எல்லா பிளானட்ஸும் சுற்றி இருக்கு, அது வருதுன்னு சொன்னதுனால நான் சுற்றிட்டு இருக்கேன். எவ்வரிவேர் பாரதியார் சொல்வார், அலை வாடிய பயிரை கண்டால் வாடுவேன். பயிர் கூட வாடக்கூடாது, செடி வாடக்கூடாது. இந்த பூமி மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. லவ் உனக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு. அதுலேயும் ரியல் லவ். ஒரு பொண்ணு நம்ம சினிமாவில் காட்டுற லவ்வெல்லாம் இல்லை, ரியலாக ஒரு பொண்ணை ஒரு நேசம், அந்த பொண்ணு நேசம். அவங்க ஆப்ஷனில் கூட அதே திங்கிங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. அவளுடைய ஆப்ஷனில் இவன் எழுதிட்டு இருப்பான், இவனுடைய ஆப்ஷனில் அவள் எழுதுவான். ஆத்மா போய் ஒரு லைனில் நிற்கும். அதான் லவ். இந்த என்டையர் கான்வர்சேஷனே காதலால் நிறைஞ்சு அப்படி வழியுதுன்னு நான் நினைக்கிறேன். வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ லைஃப். சார், இப்போ நான் ஒரு ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேனாக கேட்குறேன். பாரதிராஜ் சார் அவர்கள் வந்து இந்த பழக்கம் என் வாழ்க்கையில் இல்லை, இந்த ஒரு ஹேபிட் என் வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? அதையும் கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். ட்ரிங்க் ஹேபிட் இருந்தது, கிட்டத்தட்ட இப்போ 6 மாதம் ஆச்சு விட்டு. பட் அதுலேயும் ஒரு சுகம் இருந்துச்சு. ட்ரிங்க்கை விட்டதுலேயும் ஒரு சுகம் இருந்துச்சு. இப்போ நான் ட்ரிங்கே தொடலையே 1 இயராக. ஆச்சரியம், யாரும் நம்ப மாட்டாங்க. காலையில் 9 மணிக்கு தண்ணி அடிப்பேன், 12க்கு தண்ணி அடிப்பேன், 3க்கு தண்ணி அடிப்பேன், நைட். அப்பேற்பட்ட ஒரு ஆள் ஸ்டில் ஐ டிட் டச். எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க தெரியல. அது அண்ணன் எல்லாத்தையும் எப்படி நான் நிறுத்திட்டேன். கோவம் பழையாக வரும், எங்கடா பாட்டில் எங்கடா வச்சேன். இப்போ இன்னும் பாட்டிலே கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது இது, இந்த வாழ்க்கையும் பிடிச்சிருக்கு. தண்ணி சில நேரம் கோவம் வருவீங்க மேலே, என்னை தண்ணி போட விடாங்கன்னு கோவத்தில் எரிச்சலில் தண்ணி போட சொல்லிடணும். நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா. அதே மாதிரி ஒரு பெண்ணோடு இருக்கும்போது தண்ணி போடுறது பெரிய சுகம். அதெல்லாம் நிறுத்திருக்கேன், தியாகம் பண்ணியிருக்கேன். அப்படியா சார்? அதனால் என்ன மறுபடியும் தண்ணி போட வைக்க. நீங்கள் சொன்னீங்க இல்லை, யாராவது ஏமாத்தினா ரொம்ப கோவப்பட்டு தண்ணி அடிப்பேன் அப்படின்னு. மிகப்பெரிய ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கை இல்லைன்னா அது என்னவா இருக்கும்? இந்த லவ் ஒன்று தான் சொல்ல முடியுமே தவிர யார் என்னை ஏமாற்றலாம். ஜனங்க ஒரு தடவை என்னை ஏமாற்றிட்டாங்க. எப்போ சார்? காதல் ஓவியம்னு ஒரு படம் எடுத்தேன். ஐ லவ் தட் ஃபில்ம், சூப்பர் ஃபில்ம். அது எல்லா ஜனங்களும் சொல்லி தேர்வு வரல, என்னை ஏமாற்றிட்டாங்க. அது ஒன்று தான். கடவுள் நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? இருக்கா? எல்லாமே கடவுள் தான் அப்படின்ற ஒரு பர்சனா? இல்லை இப்போ சில பேர் வந்து கடவுள்னா நீங்கள் இந்த உருவத்தை சொல்கிறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி கேட்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா யார்? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், செடியிலும் இருப்பார், பூவிலும் இருப்பார். இதெல்லாம் கடவுள் தான். கடவுள்னா யாருங்க? இந்த சிலை வச்சு கும்பிட்றமா அதுவா? நீ போய் இந்த பூவை தொட்டுப்பார்,
கடவுள் தெரியுமா? அந்த காலையில் பனித்துளி கடவுள் தெரியுமா? சூரியகாந்தி பூ கடவுள் தெரியுமா? அங்கே எல்லாம் கடவுள் இருக்கா. நான் காலையில் இங்கே உட்காந்து சாப்பிடும்போதே அந்த செடிகளை பார்ப்பேன். வெயில் எவ்வளோ வெடிக்குது, அந்த வெயிலத்தில் கடவுள் இருக்கார். அது வந்து இந்த இலையை எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறார், லவ் பண்ணுறார். உருவத்தில் இல்லை, இந்த பூமியே கடவுள். அவருக்கு உருவம் தெரியல, உருவம் இருக்கா இல்லையா. வென் யூ ஃபீல் நோ நீட் ஆஃப் உருவம். இப்போ இந்த பூ எடுத்து விடுகிறேன், அந்த வருடலில் ஒரு சுகம் இருக்குது. அது யார் கொடுத்தா தெரியலை. அதான் பேசுகிறார் பாரதி ராஜா, உட்காந்துக்கிட்டு பேட்டி விடுகிறாரு. அந்த அம்மா கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. அது யார்? கடவுள். இப்போ உங்களுக்கு ஒன்று வேணும், இது நடக்கலைன்ற ஒரு விஷயம் இருக்கோ, நடக்கவே இல்லை, அப்போ அதுக்கு ஒரு கோவம் வருது, அதை போய் ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ணுறோம். இதெல்லாமே ஒரு எல்லாரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பர்சனாக அது கடவுளாக இருக்கிறாங்க. கோவத்தையோ இல்லை அன்பின் வெளிப்பாடோ எல்லாமே கடவுளாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிப்பீங்களா? ரொம்ப கோவப்பட்டு கடவுள்கிட்ட இந்த எனக்கு பண்ணிட்டியே அப்படின்ற கேள்வியோ, இல்லை ஏன் எனக்கு இதை பண்ணலை அப்படின்ற கேள்வியோலாம் இருந்திருக்கா கடவுள்கிட்ட? எனக்கு எல்லாமே இருக்குது. தன்னிறைவு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. பிறப்பு இறப்பு அப்படின்றது பாரதிராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னது? ரசிக்கிறேன் பிறப்பு. இன்னொரு ஜென்மம் உண்டான்னு கேட்குறாங்க. ஐ லவ் திஸ் லைஃப். இந்த லைஃப் மாதிரி எனக்கு பிடிச்ச லைஃப் எதுவும் கிடையாது. டெத் ஐ ஹேட் இட். என்னை தியாகம் பண்ணனா கூட பண்ண மாட்டேன். என்ன தியாகம் எதுக்கு பண்ணணும்? சில பேர் என்ன பண்ணுவான், தூக்கு பிடிச்சி செத்து போயிடுவான் குமிச்சு விட்டு. சிலர் பெரிய கூட்டங்களில் இது பண்ணுவான். என்ன கழுதைக்கு இப்போ நீ செத்து போகிறதுனால இது நிறைவேறுமா? நீ இருந்து பார்த்துட்டு போகணும். நூற்றாண்டு காலத்துக்கு போராடு. சும்மா போய் போராடி துப்பாக்கியால் சுட்டான் செத்தான், அது வேணும் கிடையாது. அது மாதிரி ஐ வாண்ட் டு லிவ். கொஞ்சம் கூட நீங்கள் இதை பூரா எடுத்துக்க, என்னை விட்டுரு, நான் எல்லாம் எதை வேணாலும் எடுத்துக்க. என் பிரியப்பட்டது தானே இந்த வீடு, நான் பிரியப்பட்டது தானே. அவர்களை காட்டிலும் நான் என்னை எடுத்தது. நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ரொம்ப அழகான ஒரு பர்சன். இன் அண்ட் அவுட் ரொம்ப ஒரு ஜெனுவனாக ஃபீல் ஆகுது எனக்கு. இவ்வளோ நேரம் பேசினதில் எந்த ஒரு இது ஃபில்டரே இல்லாமல் ரொம்ப குழந்த மாதிரி பேசுகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இங்கேருந்து வரல வார்த்தைகள், இங்கேருந்து என்ன தோணுச்சோ அதை நீங்கள் பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் உங்கள் கூட இருந்ததில். ரொம்ப நன்றி, இவ்வளோ டைம் நீங்கள் எங்களுக்காக கொடுத்து இவ்வளோ கதைகள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் மல்டிடியூட்ஸில் நடக்கும் உங்களுக்கு. யூ வில் பி வெரி ஹாப்பி. உங்களுடைய காதல் என்றைக்கும் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. மறுபடியும் என்னை பேட்டி எடுக்க வரணும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். அதான் நான் இது இல்லை, நீ மறுபடியும் பேட்டி எடுக்க வந்தாலே நான் இருக்கேன்னு அர்த்தம், நீங்கள் உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். அதான் இதெல்லாம்